இல்லை இப்போ இல்லை, நம்ம ஒரு ஊராக பயணம் செய்கிறோம்ல, அங்கேயும் கூட்ட மேடைகளில் வந்து நாங்கள் உறுப்பினர் உணர்வோடு இணையன்னு ஒரு சீட்டு கொடுக்குறோம். அதில் பதிவு பண்ணி 300, 400, 500ன்னு மக்கள் சேர்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அது தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு போட்டால் அது குறைஞ்சது 50 பேர், 60 பேர், 100 பேர்னு இணைவாங்க. அது தொடர்ச்சியாக நடக்கும். இது வந்து நம்ம தம்பி இந்த பூந்தமல்லி இந்த தொகுதியில் மட்டும் அவங்க இணைச்சி சேர்த்துருக்காங்க. அது இப்போ நான் இங்கே சென்னையில் இருந்தபடியால் இங்கே சந்திச்சிருவோம். இப்போ நாளைக்கு திருச்சிக்கு போகிறேன், பயணம் ஆகுதுனால இங்கே சந்தித்தேன். அது தொடர்ந்து நடக்குது. சென்னை தவிர்த்து இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி சார்ந்த முக்கியமான நபர்கள் தான் உங்களோட தம்பின்னு சொல்லிட்டு சோதனை சோதனை பண்ணுறாங்க. என்ன காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பேரியகம் தான். அவங்கக்கிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்க சொல்லி போராடுறோம். மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம். ரெண்டாவது, கட்சி கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது. சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதில் உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சுட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது சும்மா தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான். நியாயமாக வெளிப்படையாக அவங்க சொல்கிறத பாருங்கள். எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா? ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தது எல்டிடியிலேருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு. இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க. இப்போ எல்டிடி காசு கொடுக்குறோன்னா எங்கே இருக்குது எல்டிடியே அழிச்சு முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஊராக போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்போ காசு கொடுக்குறது நான் கை விசாரிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க. யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது எப்படி சொல்லுவது பாருங்கள். அது வேடிக்கையாக தான் இருக்குது. நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான். என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும்? கட்சியை வழிநடத்தி போகிற ஆள் நான் தான், அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். சின்ன பிள்ளைகளை அது என் தம்பி துறையாது ஒரு யூடியூப் வச்சுருக்கான், 2-3 தடவை சிறைக்கு போயிட்டான். மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணா, இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க, அந்த தென்னகம் விஷ்ணு, அவெல்லாம் எங்கள் கிராமத்தில் போய் 150 காவல்துறை குச்சி என்ன ஒன்றில் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் அவர் எழுதல பிரபாகரன் பெரும் எழுச்சியின் வடிவம் இருக்குல்ல, அந்த புத்தகம் சரி எடுக்கிறாங்கண்ணே, கொடுத்துட்றா, அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றான்னு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறதான். நீதிமன்றத்தை உடனே நீங்கள் கட்சி சார்பாக அணுகிருக்கீங்க. ஆமாம், தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமாக தெளிவு பெறணும். ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது. என்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுட்டு போயிடலாம். சும்மா தேவையில்லாமல் 5 மணிக்கெலாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலலாம் எங்கள் மாதரசி 2 பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கு, அவர் வெளியில் வந்துட்டார். அதே மாதிரி தென்னகம்லாம் சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு, கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துக்கனால நீங்கள் அங்கே போகல, அவனுக்கு அழைப்பாணி அனுப்பிட்டு 5ஆம் தேதி வான்ட்டு. இப்போ நானே 5ஆம் தேதி போகலான் இருக்கேன். தனித்தனியாக விசாரிக்கிங்கிறது மொத்தமாக என்னை விசாரிச்சிருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான். அண்ணன் இதுக்கு என்னென்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன், அவ்வளோதானே. அதனால் அது அவசியம் இல்லைன்றேன். அது அவசியம் இல்லை. அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சுற ஆளுகளும் இல்லை. சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தானே. இந்த மாதிரி அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன். அவங்க என்னையே தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன். இப்படி தொட்டு வருவாங்க. அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது. அவங்க நேராக என்னையை தான் குறி வைப்பாங்க. ஒன்றா கை வச்சு தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க. அது உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுன்னு தெரியும். அதனால் தொடுவாங்க. அது எதிர்பார்த்தது. கடைசியாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் T20 நடத்தும் போது ஃபுல்லாக தமிழர்களாகவே இருப்பான்னு சொல்லுவீங்க. அதனுடைய எதிர்விலையாக கூட இருக்கலாம். அதில் இப்போ நீங்கள் ஜிஎஸ்கேன்னு ஒன்று இருக்குது. இந்த IPL இதுக்கெல்லாம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறா? அரசு நடத்துதான் முதலாளிகள் தானே.
இப்போ இந்த ஒரு கபடி போட்டி நடக்குதுல்ல, கபடி போட்டி, ப்ரோ கபடின்னு தமிழ் தலைவாசுன்னு பேர் இருக்குது. கபடி விளையாட்டு வீரங்க நாங்கள்லாம் எவ்வளோ அவமானப்படுவோம்னு நினைக்கிறீங்க? அங்கே அந்த அணியிலேயே மோசம் ஆடுறது எங்கள் தமிழ் தலைவாசாக தான் இருக்குது. அது யாரோ ஒருத்தர் எடுத்துடுறாரு. அது அமிதாப் பச்சன் மயம் ஒன்று எடுத்துடுறாரு. ஒரு அணியை எடுத்துக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு தடவை தமிழ் தலைவாசம் எடுத்தார். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சாராய கடையே அரசு நடத்துதில்ல, ஏன் சினிமா எடுக்கக்கூடாது? NFDC நேஷனல் திரைப்பட வளர்ச்சி கழகம் மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு வச்சு ஒரு 1000-2000 கோடி ஒதுக்கி தரமான திரைப்படங்களை அரசு தயாரித்து வெளியிட முடியாதா? பாகுபலி 1500 கோடி வசூலிக்குதில்ல ஒரு படம். அது மாதிரி பல வரலாற்று பூலித்தவனை பற்றி, மருதுபாண்டியை பற்றி, தீரன் சின்னமலை பற்றி, அழகுமுத்துக்கோணம் நம்ம முன்னோர்களை எடுத்து அப்படி ஏன் நம்ம பண்ணக்கூடாது? அது செய்கிறதில்ல. இப்போ IPLன்னு ஆடுது. இந்த CSK ஒருத்தங்க கூட தமிழ்நாட்டுக்காரங்க, ஆனால் சென்னை அணி. அப்போ என்னன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு அது விளையாட்டு திறன் குறைவா? அதே தனியார் முதலாளி எடுக்கிறத நானே எடுத்துடுறேன். பூரா விளையாடுறா 11 ஊர் எங்கால் ஆடுறா, பார்த்துக்குறோம். என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள்? என்ன கெட்டு போயிடும்? என் ஆளுக்கு கோடிக்கெல்லாம் ஒப்பந்தம் எடுக்க வேண்டியதில்லை. டே நீ வென்றுட்டு வாடா, உன்னை சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறேன்னா முடிஞ்சு போச்சு. உயிரை கொடுத்து ஆடுவான். அது எப்போவுமே தம்பி, நாங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு இன உணர்வு இருக்கும் தம்பி. டே நம்ம தன்மானம்டான்னு இருப்பான். கூலிக்கு விளையாடுறவன் என்ன தம்பி ஒற்றுமையாக விளையாடுவேன்? ஈரான்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, ஈராக்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, யாரோ விளையாடுறான். அவன் தமிழ் தலைவாச்சு வென்றான்னா தோத்தானா, அவனுக்கு வேண்டிய 2 கோடி வந்துருச்சு. அப்படிங்கும்போது எங்கள் மானமில் போகுது. அதுக்கு தான் அதை சொல்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செய்ய முடியும். இப்போ கேலோ இந்தியா இருக்குல்ல, தம்பி போட்டி நடத்துகிறாரு. போட்டியில் பங்கேற்காரன திறனை வளர்க்க ஏதாவது வேலை செஞ்சாரா? கேட்குறது. சிற்றூர்களும் பயணம் பண்ணி அங்கங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்த, அதில் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு இருக்கா, காலனி இருக்கா, உடை இருக்கா, அதெல்லாம் கொடுத்துருக்கணும்ல. நல்ல பயிற்சியாளர் இருக்காரா, பயிற்சி கொடுத்து திறனை மேம்படுத்திட்டு போட்டிக்கு வான்னு கூப்பிட்டா சரி. சும்மா நான் கேலோ இந்தியான்னு ஒரு போட்டி நடத்துகிறேன்னா எப்படி இருக்குது? அப்போ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. நீங்கள் ஒரு நாட்டின் நலன்கிறது எல்லாம் சேர்ந்து தான் தம்பி. கல்வி, விளையாட்டு, இலக்கியம். இலக்கியத்தில் மேம்படும் போது அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருதுன்னு அர்த்தம்.